நீங்க வாலெட்ன்ற பேர்ல இந்த ஒரு சின்ன தலகாணி உங்க பாக்கெட்ல வச்சு சுமந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சுமையை குறைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல நல்ல பிரீமியமான குவாலிட்டியில நல்லா ஹை செக்யூர் இருக்க மாதிரி, அதுவும் அண்டர் 500 பட்ஜெட்ல ஒரு வாலெட் கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வாலெட்டோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இந்த வாலெட் யாருக்கெல்லாம் செட் ஆகும் சொல்லிட்டு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாலெட்டோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாக நல்லா காம்பேக்டாக இருக்குது, கைக்குள்ளே நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் இதில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 1800 போட்டிருக்கு. பட் ஆனால் நமக்கு அமேசானில் வந்து 450 சம்திங் தான் வாங்கணும். உள்ளே வந்து சின்ன கவரில் வந்து நமக்கு வாலெட் வச்சு கொடுத்துருக்காங்க. வாலெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வாலெட்டோட லெதர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதில் எந்த குறையும் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடான பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் ஹோல்ட் பண்ணுறது நல்லா ஹேண்டியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வாலெட்டில் லெதர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியம் லுக்கில் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டிச்சஸ்லாம் நல்லா ஹை குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க. அதனால ஈஸியாக பிரிஞ்சு வராது. ஸோ அண்டர் 500 பட்ஜெட்டில் நல்ல ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியோட ஒரு நல்ல பில் குவாலிட்டியோட ஒரு வாலெட் தான் இது. செகண்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து RFIDன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பேக் பாக்கெட் வந்து உங்கள் வாலெட் வச்சிருக்கீங்க, அதில் ATM கார்டு இருக்குன்னா அந்த ATM கார்டு எடுத்தால வாலெட் எடுத்துல சும்மா ஸ்கேன் எடுத்து வந்து ஸ்கேன் பண்ணால் அந்த சென்சார் மூலியமாக ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துப்பாங்க. பட் ஆனால் இந்த வாலெட்டில் வந்து அது பிளாக் பண்ணும். ஏன்னா உள்ள மெட்டாலிக் ஃபியூச்சர் கொடுத்ததுனால ஈஸியாக பிளாக் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஹை செக்யூரான ஒரு ஃபியூச்சராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது என்னன்னா, ஆட்டோமேட்டிக் கார்டு பாப்அப் சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு வாலெட்டுக்குள்ள கார்டு வச்சிருந்தோம்னா நம்ம கை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து நம்ம கை விட்டு எடுக்க தேவையில்ல. நார்மலாக கீழே ஒரு கிளிக் பட்டன் இருக்கும். அந்த கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம கார்டு ஆட்டோமேட்டிக்காக லைனாக வெளியே பாப்அப் ஆகி வெளியே வந்து நிற்கும். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளால 8 to 9 கார்ட்ஸ் வரை ஈஸியாக அந்த கார்டு ஹோல்டரில் வந்து கேரி பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஹோல்டரில் வந்து நம்ம 5 to 6 நோட்ஸ் வரை ஈஸியாக கேரி பண்ண முடியுது. அப்படி நம்ம 9 கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேஷ் ஹோல்ட் பண்ணியும் அந்த வாலெட் வந்து பல்கினஸ் இல்லாமல் நல்லா ஸ்லிம்மாகவே ஃபீல் கொடுக்குது. அதனால நம்ம யூஸ் பண்ணுறது நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த வாலெட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாலெட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் மூலிமா யாரெல்லாம் வாங்குவீங்க, யாரெல்லாம் வாங்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபீச்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதோட பாசிட்டிவ் சைடு பார்ப்போம். பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RFID சொல்லி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கார்டில் இருக்க டேட்டா வந்து ஈஸியாக செக்யூர் ஆகுது. அதுலேயே இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளால 9 கார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 to 6 கேஷ் ஹோல்ட் பண்ணி அந்த வாலெட் வந்து இன்னும் நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாலெட் வந்து நல்லா கைக்குள்ள ஹேண்டியாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இது வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இந்த வாலெட்டோட நெகட்டிவ் சைடு என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த கீழே கார்டு ஃபிளிப் பண்ணுறது தான். நம்ம நார்மலாக ஒரு வாலெட் யூஸ் பண்ணும்போது கீழே இருக்க வாலெட்லேருந்து ஈஸியாக கார்டு வச்சு யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இது புதுசாக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் பழக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ அது நெகட்டிவாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். இந்த வாலெட்டில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுதுன்னா, நமக்கு இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் தரல. பட் ஆனால் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொடுக்காமே கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கியாக நிற்கிது, ஈஸியாக ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம ஓப்பன் பண்ணாதான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது இந்த வாலெட் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேஷ் ஹோல்ட் பண்ணுறவங்க, நிறைய கார்டு ஹோல்ட் பண்ணுறவங்க நல்லா ஈஸியாக செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது வந்து நல்லா ப்ரொஃபஷனல் லுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் திங், ரீசெண்டாக யாருன்னா ஒரு வாலெட் வேணும், நல்லா ஸ்லிம்மியாக நல்லா ஸ்டைலிஷாக ஒரு வாலெட் வேணும்னா இந்த வாலெட் வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுவும் அண்டர் 500 பட்ஜெட்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டான வாலெட் நான் சொல்லுவேன். இந்த வாலெட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்ன மாற்றலாம், எதாவது சேஞ்ச் பண்ணலாம், உங்களுக்கு எத்தனை ஐடியா இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும், அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ப்ராடக்ட் முடிஞ்ச வரையும் என்னால் பை பண்ண முடிஞ்சா பை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன்.